திறந்து ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே கொடுத்த போகிற வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 119ஆம் சங்கீதத்தினுடைய 49வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 119வது சங்கீதம் 49வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகைந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினது இல்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உம்முடைய நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. அந்த முதல் வசனத்தை வாசித்ததை நம்ம திரும்ப ஒரு விசை வாசிக்க போகிறோம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ மனுஷனுடைய ஒரு மிகப்பெரிய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இந்த மாதம் வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் உங்களையும் என்னையும் நம்ப பண்ணின அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விசை கர்த்தர் நினைத்து இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்திலே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கடந்த 11 மாதங்களும் ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் அதை நம்பலாம். உங்களுடைய ஜெபத்துல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தரலாம். எதேர்ச்சியாய் போன இடத்திலே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை தரலாம். வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்காக தந்து, இது உனக்குரியதுதான், இது உங்க பிள்ளைக்குரியதுதான், இந்த வாக்குத்தத்தத்தை நீ நம்பு, இந்த வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசி. அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் 100% நம்பி பல மாதங்களாக ஒருவேளை அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமலே இருந்திருக்கலாம். ஆண்டவரே, நீர் அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொன்னீரே, அது எப்ப நிறைவேறும்? அந்த வாக்குத்தத்தத்தை நான் இவ்வளவு நாள் நம்பிக்கொண்டு இருந்தேனே, அந்த வாக்குத்தத்தங்கள் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறதே, அந்த வாக்குத்தத்தத்திற்கு எதிரான காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதே. ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்திலே திரும்பவும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வார்த்தையை கர்த்தர் மறக்கவே இல்லை. கர்த்தர் ஞாபகம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை துரிதமாய் நான் நிறைவேற்றுவேன். உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரமாய் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் எந்தெந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நீங்கள் நம்பினீர்களோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நடக்குவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாவிட்டாலும் நீங்கள் அந்த வார்த்தையை நம்பின ஒரு காரணத்திற்காக வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ அவர்கள் காற்றை காணாமல் இருக்கலாம், மழையை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பினதினால் அந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். எந்த வாய்ப்புமே இல்லாவிட்டாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பின பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் உறுதி செய்ய போகிறார். இந்த மாதம், இந்த கடைசி மாதம் நீங்கள் நம்பின அத்தனை வாக்குத்தத்தமும் அப்படியே நிறைவேறும். நீங்கள் 10 வருடங்களுக்கு முன்பாக நம்பின வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் கடந்த மாதத்திலே நம்பின அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சாதகமே இல்லாத அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்பின உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவேன். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்களாக நம்பவில்லை, அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய பலத்தாலே நம்பவில்லை, அந்த வாக்குத்தத்தத்தை நம்ப பண்ணினவர் கர்த்தர். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? சிலர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம அவ்வளவு சீக்கிரமா நம்ம நம்பிடவே முடியாது.
சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் இது வரும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய வேலையை பாருப்பா, எனக்கு தெரியும் அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. இப்ப அது வருமா, இப்ப அது நடக்குமா, அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. சில மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நம்மளால நம்பவே முடியாது, அதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது நிறைய பேர் நம்மை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க எப்படி அந்த வார்த்தையை நம்புனீங்க, உனக்கு எப்படி நடக்கும்னு நீ நினைக்கிற, அந்த வார்த்தையை நம்புறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? ஆனா அத்தனை பேர் அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொன்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய பேர் கேலியா பேசுவாங்க. ஆனா நமக்கு உள்ள இருதயத்தின் ஆழத்துல அந்த வார்த்தையை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் கண்டிப்பா என்னை உயர்த்துவார், ஆண்டவர் நிச்சயமா என் தலையை நிமிர பண்ணுவார், கண்டிப்பாக நான் வெட்கப்பட்டு போக கர்த்தர் என்னை விடமாட்டார், இந்த சூழ்நிலை மாறும். இந்த நம்பிக்கை மற்றவருடைய பார்வையிலே வித்தியாசமாய் தெரிந்தாலும் நான் நம்புகிறேன். நாம் நம்புவதற்கு காரணம் நம்முடைய பலத்தாலே அல்ல, அவர் வாக்கு கொடுத்து அவர் நம்மை நம்ப பண்ணி இருக்கிறார். நமக்குள்ளே நம்பிக்கையை வளர்த்தினவர் அவர், நமக்குள்ளே நம்பிக்கையை உருவாக்கினவர் கர்த்தர். உங்களுக்குள்ளே இந்த விசுவாசம் தானாய் உண்டாகவில்லை, சூழ்நிலையை பார்த்து உண்டாகவில்லை. இந்த விசுவாசத்தை துவங்கினவர் கர்த்தர். இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே ஆரம்பித்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை உனக்காக மறுபடியும் நான் நினைவு கூறுவேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பிள்ளை முழுவதுமாக ஆண்டவரை விட்டு துன்மார்க்கத்திற்கு கடந்து போய் ஒரு ஆர்சி மார்க்கத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் அப்படியே முழுவதுமாய் துன்மார்க்கத்திற்கு கடந்து போனான். கஞ்சாவுக்கு ரொம்ப அடிமையானான். அந்த கஞ்சா குடிச்சிட்டு ஆலயம் நடந்து கொண்டிருக்கும் போதே வாசல்ல பாஸ்டரை சத்தம் போட்டு கெட்ட வார்த்தை பேசி அப்படியே அந்த அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். தெருவில் நடக்கும் போதெல்லாம் கெட்ட வார்த்தையில பேசிட்டே இருப்பான். அவனை யாருமே மறுபடியும் அவன் திருந்துவான் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் இந்த தாயார் மட்டும் என் மகன் ஒரு நாள் ஊழியக்காரனாய் மாறுவான் என்று அவங்க நம்பினாங்க. என் பையனை கர்த்தர் ஊழியக்காரனா மாத்துவாரு, அவன் ஊழியக்காரன் தான் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நண்பர்களோடு சேர்ந்து கஞ்சா குடிச்சு போதை உச்சத்துக்கு ஏறி கை கால் ரெண்டுமே விழுந்த உடனே நண்பர்கள் எல்லாம் அங்கேயே அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவனை தூக்கி ஒருத்தர் கொண்டு போய் அவனுடைய வீட்டில் சேர்த்தாங்க. கை கால் விழுந்து போயிடுச்சு. இனி நம்ம வாழ வேண்டான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தையினுடைய கையில பணத்தை கொடுத்து அரளி விதை கொஞ்சத்தை, அவங்க கிராமத்தில் வசிச்சாங்க, அரளி விதைய வாங்கிட்டு அவங்க அம்மா சர்ச்சுக்கு போன அந்த நேரத்தில் தவழ்ந்து அந்த அரளி விதையை நல்லா இடிச்சு மொத்த அரளி விதையும் சாப்பிட்டு இதுக்கு மேல நம்ம உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முழுசையும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துல சாகல, அடுத்த நேரத்துல சாகல, நான் செத்துருவேன் அப்படின்னு நினைச்சு சாவுக்காக எதிர்பார்த்திருந்தார். மரணமே வரல. திடீரென்று அவர் படுத்திருந்த ஒரு ரூம்ல ஒரு பெரிய வெளிச்சம். அப்ப ஆண்டவர் அந்த இடத்திலே தரிசனமாகி, இல்ல நான் உன் தேவன், நான் உன் தாயாருக்கு தேவன், உனக்கும் தேவன், நீ பெரிய ஊழியத்தை செய்வாய், மலையில இருக்கிற ஜனங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் அதே இடத்துல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தினாலே நிறைந்து தன்னுடைய தாயார ஆலயத்தை முடிச்சு வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா குடிக்கிற பையன், கைகால் விழுந்த பையன் முழங்கால நின்று அப்படியே கத்தி கத்தி ஜெபம் பண்றதை அவங்க பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சிட்டாங்க. தன்னுடைய ஆண்டவர் சந்தித்த விதத்தை அந்த மகன் தன்னுடைய தாயாருக்கு சொன்னான். நான் 2003 வருஷத்துல கோயம்புத்தூர்ல பைபிள் காலேஜ் படிக்கும் போது என்னோடு சேர்ந்து அவரும் வேதாம கல்லூரியிலே படித்து முடிச்ச உடனே சேலம் பக்கத்துல ஒரு மலையை தெரிந்து கொண்டு தனி ஒரு நபராக அந்த மலைக்கு போய் இன்று வரையிலும் கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்க உதவி செய்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை நம்ப பண்ணினது உண்மை, உன்னை ஜெபிக்க வைத்தது உண்மை, உன்னை விசுவாசிக்க வைத்தது உண்மை. நீ நம்பின அந்த வசனம் நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் நம்பின அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்திலே நீ நம்ப பண்ணின வசனத்தை ஒரு விசை கூட கர்த்தர் நினைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விதை என்கிறது எப்பவுமே சாகாது. வசனம் என்கிறது விதை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அது விதை. நீங்கள் விசுவாசிக்க அந்த விதையை சாகடிக்க ஒருவராலும் முடியாது. நான் நம்புகிறேன் இந்த வருஷத்தினுடைய முதல் மாதம் கர்த்தர் போட்ட அந்த விதை இந்த கடைசி மாதம் முளைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த மாதத்திலே முளைத்து அது பலன் தரப்போகிறது. அந்த விதை நிச்சயமாகவே வளரும். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார்.
எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். சொல்லுங்கள் சத்தத்தை உயர்த்தி. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை, உங்க பிள்ளைய குறிச்சு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை, உங்க மகனை குறிச்சு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை, உன்னுடைய வேலையை குறித்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை, உங்க எதிர்காலத்தை குறிச்சு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை கையை உயர்த்தி உமது அடியேனுக்காக கர்த்தர் நினைத்தருளும். இந்த மாதம் கர்த்தருடைய நினைவுக்கு வரப்போகிறது. அந்த வார்த்தை கர்த்தருடைய நினைவுக்கு வரப்போகிறது. என் பிள்ளைக்கு நான் சொன்னேன், 10 மாதத்திற்கு முன்பாக என் பிள்ளைக்கு சொன்னேன், கடந்த வருடத்தில் என் பிள்ளைக்கு சொன்னேன், அதை இந்த மாதம் நினைத்தருளுகிற கர்த்தர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை உமது அடியேனுக்காக, அவர் சொன்ன ஒரு நல் வார்த்தை கூட தரையிலே விழுவதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எல்லாம் நடக்கும். ஆண்டவர் உங்களை குறித்து சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் அப்படியே நடக்க போகிறது. அதை கர்த்தர் செய்து முடிக்காமல் இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்ள போவது இல்லை. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவது இல்லை. இந்த மாசத்துல நீங்க எதிர்பாருங்கள். இந்த மாதத்திலே உங்களுக்கு நடக்க போகிறது. புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றினார். என்னை குறித்து அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நடந்து விட்டது. கர்த்தரே நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் காண்பித்து அவர்களை ஒரு வசனத்தை கர்த்தர் நம்ப பண்ணினார். ஆனால் அந்த வசனத்தை நிறைவேற்றக்கூடிய சாத்தியங்கள் கொஞ்சம் கூட இல்லாம இருக்கும் போதும் அந்த வசனம் 3 விதமான சூழ்நிலையிலே அந்த வசனம் நிறைவேறுகிறதை குறித்து நான் தியானித்தேன். வேதத்தை திறந்து முதலாவதாக அந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருமே லூக்கா எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 8வது அதிகாரத்தினுடைய 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்பாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கும் தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமாகிறதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எவீரு என்று தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நல்ல மனுஷன், தேவாலயத்தை கட்டினவன், ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறவன், இந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு நல்ல பேரை வாங்கினவன் தான் இந்த எவீரு. இவளுக்கு ஒரே மகள் இருந்தால், வாலிப மகள். அப்ப இந்த வாலிப மகள் ஒரு தீராத வியாதியினாலே பிடிக்கப்பட்டு வியாதிக்குள்ளாகி மரண படுக்கையிலே படுத்து கிடக்கிறார். உடனே இந்த எவீரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் வருவீரே ஆனால் என்னுடைய மகள் சுகப்படுவாள் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த மனுஷனுக்கு இருதயத்துல ஒரு பெரிய நம்பிக்கை வருது. அவ்வளவுதான், நமக்கு சுகம் நிச்சயம்.
நம்முடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். நம்முடைய பிள்ளைக்கு உயிர் திரும்ப வரப்போகிறது. ஆண்டவர் வருவாரோ இல்லையோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆண்டவர் எப்படி இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல வர முடியும், இவ்வளவு கூட்டத்துல எப்படி வருவாருன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் இப்ப வாக்கு கொடுத்துட்டாரு, நான் வர்றேன்னு சொல்லிட்டாரு. அவனுடைய இருதயத்திலே முழுக்க முழுக்க தன்னுடைய பிள்ளை சுகப்பட்டு விட்டால் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ள வந்துச்சு. இப்போ ஆண்டவர் டிராவல் பண்ணி போகிற வழியிலே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சந்திக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அத்தனை வருடமாய் இருந்த அந்த பிரச்சனை அந்த மகளுக்கு சரியாயுது. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே அந்த எவீருக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வருகிறது. ஐயோ, கர்த்தர் நமக்கு வர்றேன்னு சொன்னது மட்டும் இல்ல, வர்ற வழியிலேயே இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்குது. இத்தனை வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டாலே, ஆண்டவர் நம்ம வஸ்திரத்தை தொட்ட உடனே இவ்வளவு நன்மை உண்டாகுதுன்னா, ஆண்டவர் வந்து நம்ம பிள்ளை மேல நம்ம அவருடைய கையை வச்சுட்டாருன்னா அவ்வளவுதான். அதற்கு பிறகு அந்த வியாதி நிற்கவே முடியாது அப்படின்னு தன்னுடைய நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு செய்தி வருது. சுற்றி இருக்கிற அந்த ஜனங்கள் அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றாள். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேசினார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற அளவிற்கு இடையிலே அற்புதம் நடந்துச்சு. ஆனா இப்போ அவனுக்கு வருகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல, நீங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ப வேண்டாம், அவர் வந்தும் இனி பிரயோஜனம் இல்லை, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், அவள் இறந்து போனாள், முடிஞ்சிருச்சு, அந்த வாக்குத்தத்தம் இனி நிறைவேறாது, இனி அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்க முடியாது, இனி அந்த வார்த்தை செயல்படாது. நீ இடையில நம்பினது உண்மைதான், நீ முதல்ல நம்பினது உண்மைதான். ஆனா ஆண்டவர் திரும்பி பார்த்து யவீருவை பார்த்து சொல்லுகிறார், இல்லவே இல்லை, நான் உனக்கு சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்று. கர்த்தர் அந்த யவீருடனே போய் அந்த பிள்ளையின் மேல் தன்னுடைய கையை வைத்து மரித்து போன பிள்ளையை கர்த்தர் உயிரோடே எழுப்பினார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த உடனே நீங்க அப்படியே பிடிச்சது மாதிரி வேகமாய் நீங்க பிடிச்சிருக்கலாம். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, கர்த்தர் என்ன நம்ப பண்ணினார், இது கண்டிப்பாக நிறைவேறும், இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை, இது ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை, நான் நேருக்கு நேர் இந்த வார்த்தையினுடைய வல்லமையை நான் உணர்ந்துட்டேன், கண்டிப்பாக இது மாறவே மாறாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியிலே இடையில நிறைய பேருடைய சாட்சிகள் உங்களை மிகவும் பலப்படுத்தி இருக்கலாம். ஆமா, ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சார்ல, இவர்களுக்கெல்லாம் செஞ்சிருக்கிறார்ல, எனக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் செய்ய வல்லவர், எனக்கும் அந்த காரியத்தை நடத்தி முடிக்க வல்லவர். ஆனா அப்படியே நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இப்போ சமீப காலமாய் மனிதர்கள் உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும், நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க, நீ இன்னும் எப்படி நம்ப முடியும், அந்த வாக்குத்தத்தத்தை நீ நம்பாத, அதை எதிர்பார்க்காத, அது நடக்காது, அதற்கான நேரம் கடந்துருச்சு, அதற்கான வயசு தாண்டி போயிருச்சு, இனி அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கவே முடியாது அப்படின்னு இந்த யவீரனுடைய வீட்டிலிருந்து வந்து சொன்னவர்களை போல பலர் உங்களை பார்த்து அந்த வாக்குத்தத்தம் நடக்காது என்று சொன்னாலும், கர்த்தர் யவீருவை பார்த்து சொன்ன அந்த தேவன் இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 1ஆம் தேதி உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய மனதை தளர விட வேண்டாம், நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவேன், நான் உனக்கு வாக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை நான் மறக்கவில்லை. எத்தனை பேர் நடக்காது என்று சொன்னாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு அதை செய்து முடிப்பேன். நம்புகிறவர்கள் நன்றாய் கரங்களை மேல தட்டி மனிதர்கள் நடக்காது என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நம்ப பண்ணின அந்த வசனத்தை முதலாவதாக கர்த்தர் எப்படி நிறைவேற்றுவார் என்று சொன்னால், உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் அது நடக்காது என்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அவர்களுடைய வார்த்தையை நம்ப வேண்டாம், நீங்க அவர்களுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், அந்த வார்த்தைகளை மாற்றி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா?
சென்னையிலே ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு சபையினுடைய இடத்தை வாங்குவதற்காக முயற்சி எடுத்தார். ஒரு வீட்டுல ஜெபம் பண்றதுக்காக அவர் விசிட்டிங்காக போகும்போது அந்த வீட்டினுடைய பக்கத்துல ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடம் விற்பனைக்கு போட்டிருந்துச்சு. இவர் போய் அந்த இடத்தை அணுகினார். அந்த மனுஷன் வந்து இந்த இடத்தை உங்களுக்காக நாங்க தர்றோம், நீங்க இவ்வளவு விலை கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. பலவிதமான ப்ராசஸ் எடுத்து கொஞ்சம் பணத்தை கட்டினார். கடைசியில கொஞ்சம் பணம் தேவைப்பட்ட உடனே பேங்க்ல ஒரு லோன் எடுத்து அந்த இடத்தை கிரயம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுத்து எல்லா முயற்சிகளையும் செய்து முடித்து அவ்வளவுதான் ஓனர் இடத்துல அந்த ரெஜிஸ்டர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பணம் பேங்க்ல இருந்து இந்த டேட்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் முடித்தது போல பேசி முடிச்சாச்சு. ஆனா கடைசி அந்த பணம் அனுப்புகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த பேங்க்ல லோனை வாங்கி கொடுக்கிற சைன் அத்தாரிட்டி உள்ள அப்படின்னா பாஸ்டரை நம்பி வந்து பேங்க் லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவருடைய இன்கம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அதுல இருக்கிற ஒரு நபர் அவர் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறதுனால அவர் ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுனால ஈஸியா அந்த லோன் வந்து சாங்ஷன் ஆச்சு. அவர் திடீரென்று இல்ல நான் வந்து அதை செய்ய மாட்டேன், நான் வந்து இதை சைன் போட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பேக் அடிச்சிட்டாரு. என்ன பண்றதுனே தெரியல. அந்த இடம் வாங்குற அந்த வேலை அப்படியே நின்றுச்சு. 9 மாதங்கள். அந்த 9 மாதமும் ரொம்ப வருத்தப்பட்டார். அது நடக்கக்கூடிய வாய்ப்பில்லை. அப்ப அந்த ஓனர் போன் பண்ணி இவ்வளவு நாள் உங்களுக்காக வெயிட் பண்ணேன், இனி 1 வாரம் தான் உங்களுக்காக வெயிட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நான் அதை கொடுத்துருவேன், வேற யாருக்காவது நாங்க கொடுத்துறோம், முடியலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரு ஜெப அறைக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அந்த நேரத்துல அவருடைய ரூம்ல வந்து இருந்த பெல் அடிக்கப்பட்டுச்சு. கீழே கதவை திறந்து பார்த்தா ஒரு வயதான அம்மா வந்து அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்த உடனே இந்த ஊழியக்காரர் கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த அம்மா வந்து வாரம் மாதம் ஊழியக்காரத்துல வந்து நின்று இவர் வந்து ஒரு 100 ரூபாய் கொடுப்பாரு, அந்த அம்மா வாங்கிட்டு போவாங்க. அப்ப அவர் நினைக்கிறாரு நம்முடைய சூழ்நிலையே புரியாம இந்த நேரத்துல வந்து இந்த அம்மா 100 ரூபாய்க்காக நின்று இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கீழே வேகமா படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்து இந்த ஊழியக்காரர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வாயை திறந்து, ஐயா நீங்க சர்ச்சுக்காக இடம் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், சரி எனக்கு ரொம்ப கொடுக்க முடியாது அப்படின்னு பர்ஸை திறந்து அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து எனக்கு இதுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய கையில கொடுத்தாங்களாமா. கொடுத்த உடனே ஆண்டவர் அந்த ஊழியக்காரத்துல பேசினாராமா, எப்பா இப்ப வந்த அம்மா யாரு? ஆண்டவரே நான் மாதம் உதவி செய்கிற அந்த அம்மா, நீ மாதம் உதவி செய்கிற அந்த அம்மாவே உனக்கு இன்னைக்கு 100 ரூபாய் கொடுக்க முடியுமானால் வாக்கு கொடுத்த நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் அந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே அந்த தேவைகளை சந்தித்து கர்த்தர் அந்த இடத்தை கொடுத்து இன்றைக்கு மகா பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை மனிதர்கள் வேண்டுமென்றாலும் சொல்லட்டும், இனி அந்த வாக்கு தத்தத்திற்காக நீ வெயிட் பண்ணாத, இனி அந்த வார்த்தையை நம்பிட்டு இருக்காத. சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்கள் நிறைய பேர் அந்த வார்த்தையை எதுக்கு நீ நம்புற, இது நம்பாத, இத்தனை நாட்கள் நடக்காததா, இனி உனக்கு நடக்க போகிறது, இத்தனை நாளும் கிடைக்காதது உனக்கு கிடைக்கும் நீ எப்படி நினைக்கிற, அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நீ உற்று, நீ என் பக்கமா வா, நீ என்னுடைய பக்கத்துக்கு திரும்பு, நான் சொல்றது மாதிரி நீ கேளு. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், நான் நம்ப பண்ணின அந்த வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய அந்த அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் உங்க கண்கள் காண பண்ணுவார். உன்னுடைய கணவனாரை குறித்து சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். வேலையை குறித்து சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கைகளை உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் மறுபடியும் நான் நம்புகிறேன், மறுபடியும் நான் நம்புகிறேன். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களை புடமிடும். அந்த சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். காரணம் வாக்கு கொடுத்தவர் கர்த்தர், வாக்கு கொடுத்தவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வாக்கு கொடுத்தவர் பெரியவர், வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை, கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வார்த்தைய இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் அந்த வார்த்தை நடக்காது என்று மாற்றினாலும் நீங்க என்ன நம்பணும் அப்படின்னா, அவர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்பி இருக்கிறவர் பெரியவர், நான் நம்பி இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து ஒரு வரியை பாட போறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர், நீர் ஒருவர் தான். போய் சொல்லிடுவதற்கு நீர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு நீர் மனுப்புத்திரன் அல்ல, நீ சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. இப்பொழுதே எபீருடைய வீட்டிலிருந்து வந்து சொன்ன அந்த வார்த்தைகளை
கத்தர் குலைத்து போடும்படியாய் கத்தர் விரும்புகிறார். உங்களுக்கு எதிராய் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல அவன் வார்த்தையை நம்பாத, அவன் வார்த்தைக்கு நீ செவி சாய்க்காத, அவன் வார்த்தைக்கு பின்னாடி போய் நீ கலங்காத. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனமாறிட புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை நம்ப பண்ணின வார்த்தையை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. சாராள் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை இத்தனை வயசு வரைக்கும் நீங்க நம்புனீங்க, நானும் பொறுத்துட்டே இருந்தேன், நானும் உங்களுக்கு விரோதமா எதுவுமே சொல்லல. சரி, இத்தனை நாள் பொறுத்தாச்சுல்ல, இவ்வளவு நாள் நடக்காததா இனி நடக்க போகுது, இத்தனை வருஷமும் நடக்காதா இனி நடக்க போகுது. ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா சந்ததி வேணும். என்னால உங்களுக்கு குழந்தை கொடுக்கிறதுக்கு முடியாது, அதனால என்னுடைய வீட்டுல வேலை செய்யற இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க திருமணம் பண்ணிக்கொள்ளுங்க, அவளாலே எனக்கு சந்ததி உண்டாகும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் இனி நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு சாராள் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவர் ஒரு புது முயற்சி எடுக்கிறாரு பாருங்க. ஆனா அது என்னவா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, தோல்வியாய் முடிந்து விட்டது. ஆனா ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு கர்த்தர் 100 வயதிலே கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருந்தார். பிரதர், கண்டிப்பா கர்த்தர் செய்வார். பிரதர், சிஸ்டர், நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். உங்களை ஒரு வார்த்தையை நம்ப பண்ணினார்ல, நிறைய பேர் உங்களை டைவர்ட் பண்றதுக்கு எத்தனை முயற்சி வேணாலும் எடுக்கலாம். இந்த சாராளை போல வந்து முன்பாக நின்னுட்டு இனி அந்த வார்த்தையை நம்பாதீங்க, நாள் தாண்டிருச்சு, இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டோம், இனி இந்த மாதிரி திரும்பலாம், இனி இந்த மாதிரி மாறலாம். ஆனால் வாக்கு கொடுத்த கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய முடிவுல நான் நம்புறேன், இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் மறுபடியும் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். உங்களுடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன, உங்களை ஆரம்பத்துல உங்களை கர்த்தர் பிடிக்கும் போது சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் கர்த்தர் ஞாபகப்படுத்தி, இல்ல எத்தனை வருடங்களானாலும் நான் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். ஆமென்.
5வது வருடத்தினுடைய ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது இந்த வாக்குத்தத்தத்தை நம்பவே முடியாது. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை குறிச்ச ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னுடைய இருதயத்துல உண்டாயிருச்சு. இதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பூமி எங்கும் செய்யப்படாத எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு முன்னாடி செய்வேன்னு சொல்றாரு. எப்படி என்ன செய்ய போறீங்க? யாருக்குமே செய்யாததை செய்ய போறீங்களா? ஆனா அந்த வார்த்தை இருதயத்துல அப்படியே இருந்துச்சு. உடனே அன்னைக்கே ஒரு 1000 கார்டை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க வச்சுக்கோங்க, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோம். அந்த வாக்குத்தத்தம் தான் திருச்சபையிலே ஒரு பெரிய இடத்தை, அந்த வாக்குத்தத்தம் தான் ஃபுல்லா அந்த வாக்குத்தத்தம் எழுதி போட்டிருந்தது. ஆனால் இன்று இப்ப இந்த பலிபீடத்துல நிற்கும் போது நான் நம்புறேன், அந்த வார்த்தைக்கு எதிராக எத்தனையோ பேர் வந்து இன்னுமா அந்த வார்த்தையை நம்பிட்டு இருக்கிறீங்க, இன்னுமா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் நடக்காது. ஆனால் இன்று கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, கர்த்தர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். எனக்கு மட்டுமல்ல பிரதர், உங்களுக்கும் செய்வார் பிரதர். இளம் வயசுல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் மாறாது பிரதர். உங்க வாலிப நாட்கள்ல கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் மாறாது. கர்த்தர் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார், இல்ல அந்த மகிமையை நீ பாப்ப, எனக்கு அந்த வயசு தாண்டிருச்சு, எனக்கு அந்த நாள் தாண்டிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் செய்வேன், நான் செய்வேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து கர்த்தர் வந்து அவர் நம்ப பண்ணின அந்த வார்த்தையை வந்து கர்த்தர் நிறைவேற்றுகிறதை குறித்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது அவர் ஒரு உப்பவர் கால திட்டத்திலே நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். சாராள் அவளுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதுள்ளவராய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதும் உள்ளவனுமாய் இருந்த பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவான் ஏன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் 75 வயதிலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், உன் சன்னதியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி 75வது வயதுல கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. சரி, ஒரு வாக்குத்தத்தத்திற்காக 1 வருஷம் காத்திருக்கலாம், 2 வருஷம் காத்திருக்கலாம், 5 வருஷம் காத்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தாருன்னா, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். 25 வருஷம். இந்த 25 வருஷம் காத்திருக்கிற அந்த சூழ்நிலையில திரும்பவும் ஒரு விசை ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி, இல்ல உற்பவ கால திட்டத்திற்கு மறுபடியும் நான் வருவேன், ஒரு 1 இயர்க்குள்ள திரும்ப உங்க வீட்டுக்கு வருவேன், ஆனா அந்த வருஷத்துக்குள்ள நான் திரும்பி வரும்போது உன்னுடைய மனைவியாகிய சாராய் வந்து ஒரு பிள்ளையோட இருப்பாள் அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தை அவங்க மறந்தாச்சு, அந்த வாக்குத்தத்தத்தை அவங்க நினைக்கல, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாத அந்த காலங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை சொன்ன உடனே சாரா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சிரிக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு அப்படின்னா என்ன சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நக்கலா, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா. இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்களா, நான் கிழவியா இருக்கேனே, எனக்கு வயசு போயிருச்சு, எனக்கும் என்னுடைய கணவனாருக்கும் வயது சென்று நாங்கள் முதிர் வயதுள்ளவர்களானோ, இனி எங்களுக்கு இன்பம் உண்டாகுமோ அப்படின்னா, தன்னுடைய சரீரத்திலே ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. குழந்தை பிறக்கிறதுக்காக மிக முக்கியமானது அந்த ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு. அப்போ தன்னுடைய சரீரம் வந்து குழந்தையை பெற்றெடுப்பதற்கான எந்த ஆயத்தமும் இல்லை. அந்த சரீரத்தின் மூலமாய் ஒரு குழந்தை பிறப்பதற்கு சாத்தியமே இல்லை.
தன்னுடைய கணவனாரை இந்த பக்கத்துல பார்த்தா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவருக்கு 100 இயர்ஸ் 100 வயசமாச்சு, அவருக்கு சரீரத்துல பெலனற்று போயிருச்சு. அப்போ 2 பேரும் சிக்கா இருக்காங்க, 2 பேரும் பலவீனமா இருக்காங்க, 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிறதுக்குரிய சாத்தியமே இல்ல. அதனால சாராய் சிரிக்கிறாங்க உள்ள வந்து. அப்பதான் ஆண்டவர் திரும்பவும் பேசுறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உன்னுடைய சரீரத்திலே தகுதி இருந்தால்தான் இந்த குழந்தை பிறக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உன்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்காக நினைச்சு உற்பவ கால திட்டத்திலே அவர் சொன்னபடியே உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று கர்த்தர் மறுபடியும் வாக்கு கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராயிருந்தார். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வார்த்தைய உங்களை சுற்றி இருக்கிற முழு மனிதர்களும் வந்து இது நீ நடக்காதுன்னு சொன்னாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் தானே உன்னை நம்ப பண்ணேன், நான் தானே உன்னை நம்ப பண்ணேன், அந்த வார்த்தையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின அந்த வார்த்தைக்கு உங்களுடைய சரீரமும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் நீங்களும் தகுதியே இல்லாதவர்களா இருந்தாலும், அந்த தகுதியை நான் இழந்துட்டேன், அந்த நாட்களை நான் இழந்துட்டேன், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் நம்ப பண்ணின அந்த வார்த்தையை தகுதியே இல்லாத உங்களிடத்திலே நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் வயது சென்று விட்டேன், எனக்கு நாட்கள் தாண்டி விட்டது, எனக்கு இத்தனை வயசானதுக்கு பிற்பாடு இனி நடக்குமா, எனக்கு அப்படி நடந்தாலும் அந்த காரியத்தை நான் செய்ய முடியுமா? ஆனா ஆண்டவர் மட்டும் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உங்க சரீரத்துல தகுதி இல்லாவிட்டாலும் உங்க மனதுல தகுதி இல்லாவிட்டாலும் நான் உனக்கு சொன்ன வார்த்தையை இந்த மாதத்திலே மறுபடியும் கர்த்தர் நினைக்கிறார். ஒன்றும் சேதமாகாது, ஒன்றும் குறைவுபடாது. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் நடக்காமல் போகவே போகாது. அது நிச்சயமாக உயிர் பெறும். அதுவும் இந்த மாதத்திலே உயிர் பெறும். இதே இடத்திலே கர்த்தர் வந்து உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், எனக்கு தகுதியே இல்லை, எல்லா தகுதிகளையும் நான் இழந்து விட்டேன், இனி அந்த வாக்குத்தத்தம் நடப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் என்னை தகுதிப்படுத்தி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை எனக்கு தகுதியே இல்லாவிட்டாலும் நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோடு சொல்லுங்க, நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை எனக்கு தகுதியே இல்லாவிட்டாலும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறீர். சொல்லுகிற அத்தனை பேருக்கும் அப்படியே நடக்க போகிறது. ஸ்தோத்திரம். அந்த தகுதியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். அந்த ராஜாக்களோடு கர்த்தர் உங்களை உட்கார வைக்க போகிறார். ஆமேன். அந்த வார்த்தைக்கு தகுதி இல்லாத உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்தி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொண்டே இருங்க, இயேசுப்பா எனக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஸ்தோத்திரம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைத்தவரே, உடன்
ஹல்லேலூயா. எத்தனை வருஷமானாலும், எத்தனை நாட்கள் ஆனாலும், எந்த வார்த்தையை நீங்க முழு மனசோட நம்புனீங்களோ அந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டார். கர்த்தர் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டார். வேதாகம கல்லூரியில 3ஆம் ஆண்டு படித்து முடிக்கும் போது வெளிநாட்டுல இருந்து, ஃபாரின்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணார். அவருடைய பக்கத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டரை விட்டு தமிழ்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு, இவர் இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணார். அப்ப ஒவ்வொரு திட்டத்திலையும் அவர் கேட்டார், நீங்க என்ன ஊழியம் செய்ய விரும்புறீங்க அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு திட்டத்திலையும் அவங்க என்ன ஊழியத்தை அவங்க சொன்னாங்களோ அந்த ஊழியத்திற்காக அவர் ஜெபம் பண்ணார். சிலர் சொன்னாங்க, நான் சுவிசேஷகனா மாற போறேன். சரி, நான் என்ன சொல்றது, சர்ச் பாஸ்டர்னு சொல்றதா, இல்ல எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்ய போறேன்னு சொல்றதா, இல்ல இந்த இங்க பைபிள் காலேஜ்ல தொடர்ந்து இருக்க போறேன்னு சொல்றதா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் என்ன ஊழியம் செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அப்போ உடனே நான் நானா ஜெபம் பண்றேன், ஏசப்பா எனக்கு என்ன ஊழியம் செய்ய போறேன்னு கூட எனக்கு தெரியல, ஒண்ணு பண்ணுங்க. அவர் என்கிட்ட நீ என்ன ஊழியம் செய்ய போற, உனக்காக எப்படி ஜெபம் பண்றது கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியல. அதனால என்கிட்ட வரும்போது மட்டும் அவரே என் ஊழியத்தையும் சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். உண்மையிலே மறக்கவே முடியாது. அந்த தேவ மனுஷன் லைனா ஒவ்வொரு தடத்திலையும் கேட்டு கேட்டு ஜெபம் பண்றாரு. அவங்க சொல்றதெல்லாம் ஜெபம் பண்றாரு. என்கிட்ட வந்த உடனே டைரக்டா எதையுமே கேட்காம என் தலை மேல கைய வச்சாரு. என் தலை மேல கைய வச்சு ஒன்னு சொன்னாரு, உன்னை அநேக ஆடுகளுக்கு மேய்ப்பனா நான் பாக்குறேன் அப்படின்னு. அநேக ஆடுகளுக்கு மேய்ப்பனா இவனை நான் பாக்குறேன். கர்த்தர் உன்னை மேய்ப்பனா அங்கீகரிக்கிறார். உன்னுடைய பின்ன திரளான ஆடுகள் அப்படியே உனக்கு பின்னாடி வருது. நீ எல்லாத்தையுமே நடத்துற. உன்னை கர்த்தர் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறார் அந்த வார்த்தை. நான் ஏங்கி 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 அப்படியே அழுறேன். ஆண்டவரே, நீர் என்ன இவ்வளவு நம்புறீங்களா? நீர் எனக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறீரா? எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே. நான் அப்படியா? எனக்கு அந்த தகுதியே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. நான் எப்படி போய் மேய்ப்பனாவேன், நான் எப்படி போய் பாஸ்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அழுறேன். ஆனால் நாட்கள் தாண்டினது, வருடங்கள் தாண்டினது. ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன், அந்த தகுதியே இல்லாவிட்டாலும் அந்த தகுதியை கொண்டு வந்து, அந்த தகுதியை கொடுத்து, அன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருப்பார். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு சொன்னதை செய்வேன். உன்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை மறுபடியும் உனக்காக உறுதிப்படுத்துவேன். நீ நம்பின அந்த வார்த்தை தகுதியே இல்லாவிட்டாலும் சீக்கிரமாய் தகுதிப்படுத்தி உனக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி நினைச்சிருங்க, ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம், இன்னும் 30 நாளைக்குள்ள 2024 நான் முடிக்கிறேன். ஒரு நியூ இயரை நான் காலடி எடுத்து வைக்க போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தெய்வமா கிடைச்சது. நீர் எனக்கு ஒரு தீமை எனக்கு செய்யலன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. என்ன நீங்க நல்லா வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனா என்னை சுற்றி நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்கல்ல. நீர் நம்ப பண்ணின அந்த வார்த்தையை இந்த மாதத்துல ஒரு விசை மறுபடியும் உங்க ஞாபகத்துக்கு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார், நோவாவை நினைவு கூர்ந்தார். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளை நீங்கள் நினைவு கூறுவதற்காக. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. நீ நம்ப பண்ணின என்ன பார்த்து பேசின அந்த வார்த்தைய நீங்க புரட்டி பாருங்கப்பா. வாலிப வயசுல நீங்க கொடுத்த அந்த வார்த்தையை புரட்டி பாருங்கப்பா. ஆனா அந்த வார்த்தையை இன்னைக்கு நிறைவேற்றுவதற்கு என் சரீரத்திலையும் என் மனசுலையும் கொஞ்சம் கூட தகுதியே இல்லப்பா. ஆனா இப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் நம்புறேன், நீர் நம்ப பண்ணின அந்த சின்ன வயசுல நம்ப பண்ணின, இளம் வயசுல என்ன நம்ப பண்ணின அந்த வார்த்தை மறுபடியும் எனக்கு நிறைவேறும் என்று நான் நம்புறேன் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு நிறைவேற ஆண்டவரே. அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க பார்க்கலாம். நிறைய பேருடைய பிள்ளைகளுக்கு உங்க மக பிறந்த உடனே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்ல. உங்க மகனை கையில வச்சிருக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தார்ல.
ஆனா இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்துக்கு மாறா நடக்குது, வித்தியாசமா நடக்குது. ஆண்டவரே, என் பிள்ளை பிறக்கும் போது நீ சொன்ன வாக்குத்தத்தம் எங்க? என் மக பிறக்கும் போது நீ சொன்ன வாக்குத்தத்தம் எங்க? அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் கர்த்தர் இந்த வருஷத்துல இந்த மாதம் 1ஆம் தேதி மறுபடியும் கர்த்தர் நினைவு கூறுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவே நீ நம்ப பண்ணின இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்த, அவர் நம்மை நம்ப பண்ணின வார்த்தையை நமக்காக அவர் எப்படி நிறைவேற்றுவார்? நம்பர் 1, முதலாவதாக அவர் நம்மை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை நிறைவேறாதுன்னு எத்தனை பேர் பேசினாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நம்ப பண்ணின வார்த்தையை நிறைவேற்றுவேன். நம்பர் 2, இரண்டாவதாக அவர் நம்மை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை நமக்கு தகுதியே இல்லாவிட்டாலும் அவர் நமக்கு நம்ப பண்ணின வார்த்தையை கண்டிப்பா அவர் நமக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஆதியாகமத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 46ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசேப்பு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்ராயும் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் பெற்றான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பென்யமின். ஆமென். 46ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லாரும், நீங்க 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் தன் கண்களை மூடுவான் என்று சொன்னான். 31வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்திற்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்தாலும் இந்த யோசேப்பு என்கிற பிள்ளை மேல இவன் ஒரு தனி பாசம் வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த யோசேப்பு பிறந்ததிலிருந்தே அவனை குறித்து நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் அந்த பிள்ளையோட பேசினார். யோசேப்பு சொப்பனம் பார்க்கிறான். இந்த சொப்பனத்தை பார்த்து சொல்றான், சூரியனும் நட்சத்திரங்களும் என்ன வணங்கி இருக்குது, இந்த மாதிரி நீங்க எல்லாருமே என்ன வணங்கி இருக்கிறீங்க, என்னுடைய அரிக்கட்டுகள் வந்து நிமிர்ந்து இருக்கிறது. இப்படி அந்த வார்த்தையை வந்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது எல்லாருமே பகைத்தார்கள். அந்த சொப்பனத்தை பார்த்து அர்த்தத்தை சொல்லும் போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி யாக்கோபும் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்ல திட்டுறாரு. அவனை என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ, என்ன பாக்குற சொப்பனம் எல்லாம் உண்மையா இருந்துருமா? நீ எதையாவது ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுவ, அது எல்லாமே எங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறியா? நீ அப்ப நானும் உங்க அம்மா உன்னை வணங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி என்னதான் அவனை திட்டினாலுமே வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கொடுத்த அந்த சொப்பனத்தை தன்னுடைய மனதிலே வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுது. இல்ல இந்த பிள்ளை மேல ஆண்டவர் திட்டத்தை வச்சிருக்கிறாரு, இந்த பிள்ளை மேல ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளையும் கவனிக்கிறதை விட யோசேப்பை மட்டும் யாக்கோபு என்ன பண்றாருன்னா தனியா கவனிக்கிறாரு. அவனுக்கு பல்லவர்ண அங்கேயே வாங்கி கொடுக்கிறாரு, அவனை கூட படுக்க வச்சுக்கிறாரு, முன்னோர்களுடைய வழியிலே வந்திருக்கிற அற்புத அடையாளங்கள் எல்லாம் அவனிடத்துல சொல்றாரு, பரிசுத்தமா வாழணும்ன்றத சொல்றாரு, தப்பு பண்ணக்கூடாதுன்றது சொல்றாரு. இதனால இந்த யோசேப்பின் பேரிலே இப்பொழுது வந்து ஒரு தனி கவனம் செலுத்துறாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவனுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாருமே ஒரு ட்ரெஸ் தூக்கிட்டு வர்றாங்க. அந்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா பலவர்ண அங்கி. அந்த பலவர்ண அங்கிய பல துண்டுகளாக கிழிச்சு அதுல ஒரு ஆட்டை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை அதுல தேய்த்து ரத்த கரையோட ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வர்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து தன்னுடைய தகப்பனாருடைய கையில கொடுத்து சொல்றாங்க, இது உன்னுடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸா, இது உங்க பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸா? ஏன்னா பலவர்ண அங்கிய பொறுத்த அளவுல யோசேப்பு மட்டும்தான் போட்டிருக்கான்.
நீங்க மட்டும்தான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா என்னமோ அவனுடைய ட்ரெஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு கொடுத்த உடனே அந்த தகப்பனாருக்கு, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆடு மேய்க்க போகிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய துஷ்ட மிருகங்கள் நிறைய இருக்கும். இப்ப கூட நம்ம நிறைய பேர் செய்தித்தாள்கள் எல்லாம் வாசிக்கிறோம், இந்த சிறுத்தை வீடு வரைக்கும் வந்துருச்சு, யானை பக்கம் வரைக்கும் வந்துருச்சு, புலி நடமாடுது அப்படின்ற செய்தியை நம்ம இங்க கோயம்புத்தூர்ல இந்த கணுவாய் பக்கத்துல கூட கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சிறுத்தை நடமாடிட்டு இருக்கிறது சிசிடிவில ரெக்கார்ட் ஆச்சுன்னு சொல்றோம். தாவீது சொல்லும் போது என்ன நினைக்க தோணும், என்னதான் விசுவாசமா இருந்தாலும் இந்த ரத்தத்தை பார்த்த உடனே இந்த யாக்கோபு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மகனை குறித்து சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் முடிஞ்சிருச்சு. யோசேப்பு பீருண்டு போனான். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாட்கள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். இந்த யாக்கோபு டிசைடே பண்ணிட்டான், அவ்வளவுதான், செத்துட்டான். ஒரு துஷ்ட மிருகம் என் பிள்ளைய கொன்றுச்சு, என் யோசேப்பு பீருண்டு போயிட்டான். ஆனால் இப்ப 15 ஆண்டுகள் தாண்டி, கிட்டத்தட்ட யோசேப்பு தொலைஞ்சு 15 ஆண்டு தாண்டி யாக்கோபனுடைய காதுகளுக்கு ஒரு நியூஸ் வருது. அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இளைய பிள்ளைய குறிச்சு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து, இதுதான் உன் பிள்ளையினுடைய எதிர்காலம்னு உன்னை நம்ப பண்ணினார்ல, நீ நம்பினால, நீ இந்த வாக்குத்தத்தை என் பிள்ளைக்கு நிறைவேறும் நீ சொல்லி அந்த பிள்ளைக்கு நீ ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன, அவனை தனியா நீ கவனிச்ச. ஆனா இடையில யோசேப்பு செத்தே போயிட்டான், அந்த வாக்குத்தத்தை என் பிள்ளைக்கு நிறைவேறாமலே போயிச்சுன்னு நீ இருந்த அந்த பிள்ளை, அந்த வாக்குத்தத்தம் இன்னும் சாகல, அந்த வாக்குத்தத்தம் உயிரோட தான் இருக்குது, அந்த தரிசனம் உயிரோட தான் இருக்குது. உன் பிள்ளைக்கு கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற காலம் வந்துச்சு. அந்த வாக்குத்தத்தத்தை உன்னுடைய கண்கள் காண போகுதுன்னு சொல்லி கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, திரும்பவும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் மரித்தே போயிருக்கலாம். அந்த காரியம் நிறைவேறுகிற அந்த விஷயமே இல்லாம போயிருக்கலாம். நான் இப்ப அந்த போஸ்டிங்லே இல்ல பாஸ்டர், நான் இப்ப அந்த வேலையிலே இல்ல பாஸ்டர், நான் இப்ப அந்த தெருவிலேயே இல்ல பாஸ்டர், நான் இப்ப அந்த இடத்திலேயே இல்ல பாஸ்டர். நான் அந்த இடத்துல இல்லாம எப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? நான் அந்த போஸ்டிங்ல இல்லாம அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? நான் அதை வேண்டான்னு உதறி தள்ளி இருக்கும் போது அது எப்படி எனக்கு நிறைவேறும்? ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை நம்ப பண்ணின வாக்கை இந்த மாதத்திலே மறுபடியும் என்ன செய்வேன் என்றால், உங்களுக்கு கர்த்தர் பலன் தருவார். இந்த வருஷத்தையே நீங்க தாண்ட மாட்டீங்கன்னு பலர் நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இந்த வருஷத்தை மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் உங்க சரீரத்தை தொட முடியாது, உங்க ஜீவனை தொட முடியாது, உங்க ஆத்துமாவை தொட முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், நீங்கள் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் பிறக்கும் போதே முன்னறிவிக்கப்பட்ட ஜாதி. நீ பிறக்கும் போதே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை கர்த்தர் அழைச்சது இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது உங்களுடைய 40 வயதிலே அல்ல. உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தது நேற்றைக்கு இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் நீ தாயின் கருவில் உருவாகும் போதே உன்னை தெரிந்து கொண்டு அங்கே உனக்கு வாக்குத்தத்தத்தை நம்ப பண்ணி, உன் தாயாருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நம்ப பண்ணி, நீ எத்தனை இடத்திற்கு போனதுக்கு பிற்பாடும் உங்களை திரும்பவும் கொண்டு வந்த கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்ன, நான் உன்னை நம்ப பண்ணின வசனத்தை உனக்காக நினைப்பேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பா பார்த்து சொல்லு, வேற ஒண்ணும் வேணாம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே. எனக்கு என்னமோ அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு நான் தகுதியை இழந்துட்டேன்னு எனக்கு தோணுது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு
எனக்கு என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டேன்பா. நீங்க என்கிட்ட பேசினது உண்மை. 40 பேர் என்னை சுத்தி இருக்கும்போது என்ன மட்டும் தனியா பார்த்து எனக்கு மட்டும் அந்த வார்த்தையை பேசுனீங்க. 100 பேர் என்னோட சேர்ந்து அந்த ஆராதனையில் அட்டன் பண்ணாங்க. ஆனா என்னமோ தெரியல, பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை அது எனக்கு நேரா வந்து என் இருதயத்தை அப்படியே பிளந்து என் கண்ணுல இருந்து தாரதாரியா கண்ணீர் ஊற்றி, இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே பிள்ளை மாதிரி நான் அணைச்சுக்கிட்டேன். அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த ஒரு பெரிய தைரியத்தை எனக்கு தந்தீங்க. அந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறுன்றத இன்னைக்கு இல்ல ஆண்டவரே, அன்னைக்கே நீங்க முன்குறிச்சிட்டீங்க, சொல்லிட்டீங்க. ஆனா என்னமோ தெரியல, இப்போ நான் கடந்து போற பாதையை பார்த்தா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுமான்றது எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. நான் அதற்குள்ள தகுதியை இழந்துட்டேனோ? இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை ஆண்டவர் ஸ்பெஷலா கத்தர் தெரிந்து கொண்ட. எல்லாரும் உன்னை பார்த்து கட்டிபுள் கையுமா இருக்கிற, நீ மட்டும் எப்படிடா ஜெபம் பண்ற, நீ மட்டும் எப்படிடா வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவு கத்தர் நேரடியா பேசுற. எங்கு போனாலும் உனக்காக பேசுறதுக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு ஆளை கட்டளை இட்டாரு. யாருமே அழமாட்டாங்க, நீங்க மட்டும் அழுவீங்க. யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க, நீங்க மட்டும் சந்தோஷப்படுவீங்க. காரணம், அங்கெல்லாம் வாக்கு தத்தத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் அள்ளி இறைச்சாரு. ஆனா இப்ப என்னமோ சமீப காலத்துல அந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு எல்லா தகுதியும் நான் இழந்துட்டேன். நான் உங்களை விட்டு தூரம் போயிட்டேன். இனி அந்த வாக்கு தத்தம் எப்படி நிறைவேறும்னு இருக்கிற பிள்ளைங்க கையை உயர்த்தி, நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தைகளை மறுபடியும் ஒரு விசை எனக்காக நினைத்தருளும் ஆண்டவரே. அந்த வாலிப தம்பிய கத்தர் கை தூக்கி எடுக்கிறார். சின்ன வயசுல உன் நாவை ஏசாயாவின் நாவை தொட்டது போல உன் நாவை கத்த தொட்டாரு. நீ முன்குறிக்கப்பட்டவள், நீ அழைக்கப்பட்டவள், நீ வேறு விரிக்கப்பட்டவள். உங்களிடத்துல கர்த்தருடைய விஷன் இருக்குது, உன்னிடத்துல கர்த்தருடைய பவர் இருக்குது. நீ ராஜாக்கள் மத்தியில நிக்க போகிறவன், நீ அரண்களை நிர்மூலமாக்கப்பட வேண்டியவன். நீ கர்த்தருடைய கையில இருக்கிற அலங்காரமான கிரீடம். நீ மேடுகளை வாக்கு கொடுத்தாரு. நீ அறியாத ஜாதிகளிடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. பாஷை தெரியாத இடத்துல கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்குகளை நீங்க மறக்கலாம், பெற்றவர்கள் மறக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நான் மறக்கிறதற்கு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. ஓ ஹalleluya. நீர் நம்ப பண்ணின வார்த்தையை, நீ நம்ப பண்ணின வார்த்தையை, ஓ நன்றி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவி. கைகளை வெத்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா.
தீர்க்கு மட்டும் கைவிடமா சொன்னதை செய் அப்பா கைவிடமா என் கையை கொண்டு கையை கொண்டு என் கையை நீ ஆரம்பிச்சதெல்லாம் இந்த கடைசி மாதத்துல நினைச்சிருங்கப்பா. கேளு, கைய மேல உயர்த்தி என் கையை கொண்டு துவங்கிறதெல்லாம். எஸ் எஸ் நிறைய வாலிபர்கள் மேல கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படுது. இயேசுவே, எனக்கு சொன்னது, எனக்கு வாக்கு கொடுத்தது, எனக்கு நீங்க நியமிச்சது என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா, என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா. வாக்குத்தத்தங்கள் எதுவுமே சாகாது. வாக்குத்தத்தங்கள் எதுவுமே சாகாது. நீங்க விசுவாசிக்க அது உயிர் இருந்துட்டே இருக்கும். எப்படி மண்ணுக்குள்ள போட்டிருக்கிற விதைக்கு தண்ணீர் போக போக அது உயிரோட தான் இருக்கும்னு சொன்னது மாதிரி நான் நம்புறேன். வாக்குத்தத்தங்களுக்கு நீங்க நம்ப அதனுடைய உயிரை யாராலும் அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒருவேளை முடிஞ்சிச்சு, இனி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதுன்னு மனசுல நினைச்சாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் யாக்கோபின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். சோ யோசேப்புக்கு முன்னாடி யாக்கோபு போய் நின்னு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு, உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு நான் நினைச்சேன்ப்பா, உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன்ப்பா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன் முகத்தை மட்டும் இல்ல எதையும் சேர்த்து பார்க்க பண்ணார் அப்படின்னு சொன்னா, நீ எவ்வளவு உயர்ந்திருக்கிற, சின்ன வயசுல உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், இப்படியெல்லாம் கர்த்தர் உன்னை வைப்பாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் நம்பினேன். ஆனா இடையில இல்ல அந்த நம்பிக்கை நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த கடைசி மரணம் அடைகிற அந்த சூழ்நிலையில யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு இப்ப செத்தா கூட பரவாயில்லப்பா, இப்ப செத்தா கூட பரவாயில்ல. ஏன் அப்படின்னா, நான் இப்ப செத்தாலும் சந்தோஷத்தோட சாவேன். என் கண்ணுக்கு முன்னாடி அவர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகள் நடந்தேறிச்சு. அவர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. அவர் எனக்கு காண்பிச்ச தரிசனம் அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீ சும்மா விளையாட்டுக்கு சொன்னியோன்னு நினைச்சேன். அன்னைக்கு நீ உன் அண்ணன் தம்பி இடத்துல சொல்லும் போது ஏதாவது பொய் சொன்னியோன்னு நினைச்சேன். நான் தான் ஏமாந்துட்டேனோன்னு நினைச்சேன். ஆனா இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் இப்போ உன் முகத்தை மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளையும் சேர்த்து நான் பார்த்துட்டேன், உன் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து நான் பார்த்துட்டேன். இந்த வார்த்தையை யாக்கோபு மட்டும் இல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்கன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரதர், சிஸ்டர், இந்த கடைசி மாதம் மறுபடியும் கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து அழைக்கிறாரு. இல்ல மகனே, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. உன்னை குறிச்சு நான் ஒரு பெரிய விஷயம், உன்னை குறிச்சு ஒரு பெரிய நோக்கத்தை நான் வச்சிருக்கிறேன்.
நீ வாக்குத்தத்தத்துக்கு நீ அழுத, நீ வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்த, நீ வாக்குத்தத்தத்தை கட்டி இருக்க அணைச்சு பிடிச்ச காரணம் வேற எதுவும் இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ப பண்ணினது நானு. அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். அந்த வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறும். திரும்ப திரும்ப அப்பாவை பார்த்து, ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்துக்கு என்ன தகுதிப்படுத்துங்கன்னு கேட்டா போதும். வாலிப தம்பி தங்கச்சி ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி தங்கச்சி ஒப்பு கொடுத்த கடைசி மாதத்துல எல்லா வழியை விட்டு விலகி ஆண்டவரிடத்துல வந்து சேர்ந்து தேவ சமூகத்தில் எல்லாரும் இப்படி எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாஸ்டர், உண்மையிலே நான் அப்படிதான் வந்தேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் பொய்யா போயிருச்சோ? என்னுடைய சின்ன வயதுல இருந்து நான் விசுவாசித்த விசுவாசம் எல்லாம் பொய்யா போயிருச்சோ? வாக்குத்தத்தெல்லாம் பொய்யா போயிருச்சோ? ஒண்ணு கூட நடக்கலையே, எதுவுமே எனக்கு நடக்கலையே. இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுமா? இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுமா? ஆண்டவர் உங்களுக்காக தான் கர்த்தர் பேசினார். நான் உன்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை நான் உனக்கு நிறைவேற்றுவேன். ஜீசஸ் ஜீசஸ். ஜெபிக்கிறவங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். ஸ்பெஷலா வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. Thank you Jesus. தடுமாறி போய் இருக்கிறவங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணி சத்தமா உங்க சத்தம் அப்படியே உயரட்டும், உயரட்டும். அதே மனநிலையோட தான் மகளே நீ வந்திருக்கிற. அதே மனநிலையோட தான் மகளே நீ வந்திருக்கிற. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு தகுதியே இல்லையே. எனக்கு அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு என்ன ஒரு விஷயம் கூட நம்புங்க ஆண்டவரேன்னு சொல்லு. வாலிப தங்கச்சிங்களை சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா என் எதிர்கால வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். Thank you Jesus. அற்பமான என்னுடைய ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத கர்த்தர் இந்த வருஷத்துல வெற்றியாய் முடித்து புதிய வருஷத்தை வெற்றியோடு துவங்க பண்ணுகிற இயேசு நல்லவர். Thank you Jesus, thank you Jesus. உங்க பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை நம்ப பண்ண அந்த வார்த்தைய, எங்க பிள்ளைங்க விசுவாசித்த அந்த வார்த்தைய, அவங்க எதிர்பார்க்காம இருந்த நேரத்துல அந்த ஒரே ஒரு வார்த்தை விடாய்த்த ஆத்மாவுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல அன்னைக்கு இருந்தது மட்டும் இல்ல ஆண்டவரே, அந்த வார்த்தை மரணம் வரைக்கும் அந்த வார்த்தை குளிர்ந்த தண்ணீராய் மாறுவதற்கு நீர் சொன்ன அந்த வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் நீர் நம்ப பண்ணின அந்த வசனத்தை உமது பிள்ளைகளுக்காக நிறைவேற்றுகிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஆமென். இந்த மாதம் அப்படி மட்ட மாதமாய் மாறட்டும். பிள்ளைகள் எல்லாரையும் உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த மாதத்தை ஜெப மாதமாகவே நாங்க அனுசரிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென். சேர்ந்து அந்த பாடல் ஒரு வரிகளை மட்டும் கைகளை தட்டி பாடி உங்களுக்காக ஜெபித்து நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுகிறவர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் என்னை கம்பீரமாய் அறுக்க பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார்.